ஹெவி பிளட் லாஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு பிளட் லாஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். இனி அவருக்கு ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அத பண்ணாதான் அவர் சர்வைவ் ஆக சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் கொஞ்சம் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் தான். என்ன டாக்டர் சொல்றீங்க? அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணணுமா? டாக்டர், எங்க அப்பா கண்ணு திறந்து ஏதாவது பேசினாரா? இல்லம்மா, இன்னும் அன்கான்ஷியஸா தான் இருக்காரு. நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. அவர் உடம்புல கத்தி இறங்கின வேகத்துல இன்டெஸ்டைன் பார்ட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. அவருக்கு சர்ஜரி பண்றதை தவிர வேற ஆப்ஷனே இல்லை. இந்த ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சாதான் அவர் பொழைக்கிறதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் இருக்கு. அது வரைக்கும் எங்களால எந்த கேரண்டியும் கொடுக்க முடியாது. எல்லாரும் கொஞ்சம் தைரியமா இருக்கு. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தப்புதான். மாமா என்கிட்ட கத்தியை காட்டும் போது அவர்கிட்ட இருந்து அதை வாங்கி வச்சிருக்கணும். ஏங்க, என்னங்க சொல்றீங்க? அப்பா கையில கத்தி வச்சிருந்தாரா? ஆமா ரோகிணி, இந்த கல்யாணம் ஒருவேளை நிக்கலனா ரேவதி வாழ்க்கையை காப்பாத்துறதுக்கு அந்த மருதை கொலை பண்ணிடுவேன்னு சொன்னாரு. அதுக்காக தான் கத்திய மாமா வாங்கிட்டு வந்தாரு. நீங்க ஏங்க இப்படி பண்றீங்க? இதெல்லாம் முதல்ல என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? சொல்லக்கூடாதுன்னு இல்ல ரோகிணி, இந்த விஷயம் தெரிஞ்சா நீங்க எல்லாம் வருத்தப்படுவீங்க. சரி, நாமளே மாமாவை பாத்துக்கலாம்னு நினைச்சேன். நீங்க எப்படி பாத்துக்கிட்டீங்கன்னு இப்ப நல்லா தெரியுது. ஒரு வார்த்தை என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல. என்னங்க, உங்க மனசு தெரியாம கண்ணு முன்னாடி இருந்த கெட்டவனை நம்பி உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனே. கடவுளே, எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுப்பா. இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? அந்த கார்த்தி என் மேல ஏற்கனவே கொலை வெறியில இருக்கான். இதுல நீங்களும் அவன் கண்ணுல பட்டா நாம 2 பேரும் மொத்தமா தொலைஞ்சோம். கல்யாண மண்டபத்துல என்ன நடந்துச்சு? நானும் ஆசையா இந்த கல்யாணம் நடந்துரும்னு நினைச்சேன். கடைசியா எவ்வளவு பிளான் போட்டோம், எல்லாம் வீணா போயிடுச்சு. உங்களுக்கு இருக்கிற அதே கோவமும் ஆத்திரமும் எனக்கும் இருக்கு. ரேவதி அந்த பொறுக்கிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு காலம் பூரா அவ வாழ்க்கை வீணானதை நினைச்சு என் அக்கா வருத்தப்படுவான்னு பார்த்தா கடைசியில எல்லாமே சொதப்பிருச்சு. நடந்ததை விடு சந்திரா. ஆனா உன்னை கவனிச்சியா? நாம நினைச்சதை விட அந்த மருது பெரிய ஆளா இருந்திருக்கான். ராஜராஜனையே குத்தி போட்டு போயிருக்கான். இது சாதாரண விஷயம் இல்லல்ல? ஆமாங்க, இந்த மொத்த கூத்துலயே நடந்ததுல ஒரே ஆறுதலான விஷயம் அந்த மருது மாமாவை குத்துனதுதான். உன் மாமா பொழைச்சா என்ன, செத்தா என்ன, இதுல நமக்கு என்ன ஆறுதல் இருக்கு? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணம் நின்னு போனதுல எனக்கும் வருத்தம் தான். ஆனா இன்னும் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கலல, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கும்பாபிஷேகம் நடக்கலனா நமக்கு என்ன கிடைக்க போகுது? எதுவுமே கிடைக்காது. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி வெக்ஸாய் பேசிட்டு இருக்கீங்க? இப்படி இருந்தா அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிக்கவே முடியாது. நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. சரி சொல்லு. முதல்ல என் மாமா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவர் உயிர் பழைக்கிறது கஷ்டம்னு ஊர் ஃபுல்லா பொருளைய கிளப்பி விடுங்க. பொருளைய கிளப்பி விட்டாலும் ஊர் மக்கள் இங்க வந்து பார்த்தா உன் மாமா எப்படி இருக்காருன்னு உண்மை தெரியதானே போகுது. நான் எதுக்கு போய் சொல்லணும்? இப்ப நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க? இந்த பாரு சந்திரா, நானே நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச வேலையெல்லாம் சொதப்பிருச்சேன்னு கடுப்புல இருக்கேன். இதுல நீ வேற. கார்த்தி மாமா. உட்கார். மாமா, அம்மா பேசினது நினைச்சு வருத்தப்படுறீங்களா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, சித்திய பத்தி அந்த அம்மா சொன்னதை என்னாலே நம்ப முடியல. இருந்தாலும் நீங்க காரணம் இல்லாம அவங்கள கூட்டிட்டு வந்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். சில சமயம் உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல, போய் நம்ம கண்ணை மறைக்கும். இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும்.
நீங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கீங்க. சாப்பிடுங்க மாமா. இல்ல எனக்கு வேணாம் ரேவதி. சாப்பிடுங்க மாமா. தேங்க்ஸ். அத நான் தான் சொல்லணும். அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? உண்மை நம்ம கண்ணுக்கு தெரியாது, போய் கண்ணை மறைக்கும். இதுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும் தானே சொன்னீங்க. அதான் என் கல்யாணம் நின்னு போச்சு. அதுவும் நீங்க நிப்பாட்டிருக்கீங்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. ஏமாவனே, இந்த ஊர் பெருசுங்களை கூப்பிட்டு எவ்வளவு நேரமாச்சு? ஒரு பயலும் வரல. நம்மள என்ன வேலை வெட்டி இல்லாத ஆளுங்க நினைச்சிட்டானுங்களா? ச்சே. அங்க இருக்கா? ஆமா வாங்க. என்ன விஷயமா இருக்கும்? சித்தப்பா அங்க பாருங்க. நம்மள எதுக்கு கூப்பிட்டாங்க? ஆமா. என்ன ஏதுன்னு கேட்பாங்க. வாங்க. சிவனாண்டி, நீயும் உன் சித்தப்பனும் எங்களை அவசரமா வர சொன்னீங்க. அப்படி என்ன விஷயம்? ஐயா, இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்னு ஊரே கொண்டாட்டத்துல இருக்கு. ஆனா பெரிய வீட்டுல என்னப்பா, மனசுல இருக்க விஷயத்த சொன்னாதானே தெரியும். என்ன விஷயம்னு சொல்லுப்பா. பெரிய வீட்டுல என்ன? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? இன்னும் 2 நாள்ல கலச பூஜை இருக்கு. ஆனா கும்பாபிஷேகத்தை நடத்த வேண்டிய ராஜராஜன் இப்போ கத்தி குத்துப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாரு. என்னப்பா சொல்ற? ராஜராஜனா கத்தியால குத்திட்டாங்களா? அவர் இப்ப எப்படிப்பா இருக்காரு? அவர் உயிர் பொழைக்க வாய்ப்பு இல்லைன்னு டாக்டருங்க சொல்லிட்டாங்க. இது எனக்கு என்னமோ அவருக்கு ஏதாவது ஆகி அதனால கோயில் கும்பாபிஷேகம் இந்த முறையும் தடங்கலாகி நின்னு அதனால நம்ம ஊருக்கும் ஊர் மக்களுக்கும் பசியும் பழியும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. இப்படி ஆயி போச்சா? என்ன பண்றது? ஏமாவனே, ஒரு குடும்பத்தில் இருக்கிறவருக்கு உடம்புக்கு முடியலங்கிறதுக்காக ஊரே கும்பாபிஷேகம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகத்தோடவே இருக்கணுமா? இதெல்லாம் தப்புடா மாவனே. ஏற்கனவே கும்பாபிஷேகம் நடக்காம ஊரே வெள்ளாமை இல்லாம கிடக்குது. இதுல பந்தக்கால் நட்டு கும்பாபிஷேகம் நடக்காம போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்பா, ஒரு மனுஷனுக்கு உடம்பு முடியாம போறது நம்ம கையிலயா இருக்கு? நம்மள மீறி நடக்கிற கணக்க அந்த அம்மன் பார்த்து பாப்பா. இத பார்ப்பா. அவளை நம்பி மிச்ச வேலைகளை பார்ப்போம். எனக்கு புரியல. மிச்ச வேலைன்னா எது மிச்ச வேலை? அவரு ஒருத்தர் முடியாம இருக்கிறதுக்கு ஊரே சேர்ந்து தண்டனை அனுபவிக்க முடியுமா என்ன? சொல்லுங்கய்யா. சரிப்பா, அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? இதோ பாருங்க, ஊர் காரியம்னா காசு இருந்தா மட்டும் நடந்துராது. அதுக்கு கடவுள் மனசு வைக்கணும். அப்படி கடவுள் மனசு வச்சா மட்டும்தான் எல்லாம் நல்லதா நடக்கும். இல்ல இப்படிதான் குடும்பத்துக்குள்ள பலி கேட்கும். நீ நேர விஷயத்துக்கு வா சிவனாண்டி.